எல்லோருக்கும் அன்பான வணக்கம். எனவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் உங்களுடன் எனக்கு கிடைத்த விடுமுறை நாளில் நாங்கள் வெளியில் சென்ற ஒரு இடத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கோடைகாலம் வந்தாலே எங்கே பார்த்தாலும் பச்சை பசேலன்னு சொல்லி மரங்களும் பூக்களும் நிறைந்திருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அந்த நாளையில் இந்த பூக்களை பிடிக்காத ஆட்களே யாரும் இருக்க மாட்டேனோம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுலேயும் எனக்கு பூக்கள்னு சொன்னால் மிகவும் பிடிக்கும். அப்போ இந்த ட்ரூலிப் ஃப்ளவரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரூலிப் ஃப்ளவரை பார்த்திங்கன்னு சொன்னால் இது எல்லா நிறங்கள்லையும் பார்க்க கண்ணுக்கு அழகாக மிகவும் வண்ண வண்ண பூக்கள் பூத்திருக்கும். இந்த இந்த பூவைத்தான் பார்க்குறதுக்காக நான் இன்றைக்கி இதுக்காக நான் நிறைய காசு செலவழித்து கொலண்டுக்கெல்லாம் போகையில்லை. லண்டனிலேயே எங்களுக்கு கிட்டவாக நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மணத்தியால தூரத்தில் இந்த கார்டன் இருக்குது. அதைத்தான் நாங்கள் பார்க்குறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் நாங்கள் வந்திருக்கிற இந்த கார்டன் சென்டர். இதில் நிறைய உங்களுக்கு பார்க்கிங் எல்லாம் இருக்கும். நீங்கள் பார்க்கிங் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. அங்கே நீங்கள் காரை பார்க் பண்ணி போட்டு வரலாம். இதுதான் அந்த வாசல் இடம். அதுலேயே நீங்கள் நின்று படங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி நிறைய வித்தியாசமாக சைக்கிள் இருக்குது, பூச்சாடிகள் இருக்குது, அப்படி பழைய காலத்து வாகனங்கள் இருக்குது. அப்படி நீங்கள் அதுகளுக்கிட்டெல்லாம் நின்று படங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே உங்களுக்கு நிறைய பூக்கள் எல்லாம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் ஏற்கனவே டிக்கெட் எல்லாம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் வந்தோம். நாங்கள் அது ஃபோனில் இருக்கும். அதை நீங்கள் காட்டினீங்கன்னு சொன்னால் அதை அவைகள் ஸ்கேன் பண்ணி போட்டு உள்ளுக்க விடுவினோம். ஸ்கேன் பண்ணி போட்டு உங்களுக்கு கையில் ஒரு அந்த ட்ரூலிப் ஃப்ளவரின் ஒரு சைன் உண்டு. அந்த நாங்கள் இப்போ ஸ்டாம்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கையில் அடித்து விடுவினோம். அதை நீங்கள் அடிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் உள்ளுக்க போகலாம். ஒருவேளை நீங்கள் உள்ளுக்க போயிட்டு திரும்பவும் கார் பார்க்கிங்குள்ள காருக்குள்ளே ஏதாவது வச்சுட்டு போயிட்டீங்க, காருக்குள்ளே எடுக்கணுமென்னு சொன்னால் கூட நீங்கள் அந்த என்ட்ரன்ஸில் திரும்ப சொல்லி போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் வச்சு திரும்ப ஒரு ஃப்ளவரை மற்ற பக்கமாக திருப்பி அடித்து விடுவினோம். அப்போ அதை காட்டுனீங்கன்னு சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கையில் இந்த ஃப்ளவர் அடிச்சிருக்கணும். இதை நான் மருதாணி போட்டிருக்கிறேன். இந்த ஃப்ளவர் தான், இந்த ட்ரூலிப் ஃப்ளவரை தான் இதில் கையில் ஸ்டாம்பாக அடித்து விடுவினோம். அதை நீங்கள் இப்போ அடிச்சுட்டு உள்ளுக்க போகலாம். இங்கே நானும் என்னுடைய கடைசி மகனுமாக தான் இந்த கார்டனுக்கு வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இந்த மலரை பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளவு அழகாக நிறைய கலரில் ஒரே ஒரு பூத்தான், ஆனால் ஒரே இனம்தான். ஆனால் அது நிறைய வித்தியாசமான மனிதர்களுக்கு பல முகங்கள் இருக்கிற மாதிரி இந்த பூக்களுக்கும் அப்படியான நிறங்கள், பல வண்ணங்களில் இந்த பூ இருக்குது. இந்த பூவை பார்த்தாலே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். பெரிய மரமண்டும் இல்லை, வாழை இனத்தை சேர்ந்தது தான் இது. பார்த்தாலே அவ்வளவு அழகாக இங்கே நாங்கள் போட்டோ எடுக்கக்கூடிய மாதிரியெல்லாம் மிகவும் அழகாக வச்சிருக்கணும். ஒவ்வொரு இடத்துல நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அந்த மரங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் வேண்டி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. இந்த கடையில் நானும் என்னுடைய மகனுமாக சாப்பிட்றதுக்காக வாங்கினது தான் இந்த கொட்டோக். இதுக்குள்ளே அந்த கொட்டோக் மண்ணுக்குள்ளே சொசைச்சு வச்சு அதுக்கு மேலால் உங்களுக்கு பொரிச்ச வெங்காயம் எல்லாம் போட்டு தருவினோம். அங்கே சோஸ் எல்லாம் குழவி இருக்கும். நாங்கள் என்னென்ன சோஸ் வேணுமோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களில் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை விட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு தேவையான சாப்பாடு இருக்குது. நீங்கள் சூடாக குடிக்கணுமெண்டா டீ, காஃபி அதுகளெல்லாம் குடிக்கிறதுக்கு இருக்குது. ஐஸ்கிரீம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு நாள் தானே வெளியில் போகிற மட்டும் நாங்கள் சந்தோஷமாக வாங்கி செலவழித்து சாப்பிடலாம். பார்த்திங்கன்னா அந்த கொட்டுக்க பார்த்தாலே எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதே நேரம் நீங்களும் வீட்டிலையே சமைச்சு சாப்பாடு எடுத்துக்கொண்டும் அங்கே இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி நிறைய பெஞ்சுகள் எல்லாம் போட்டிருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னாலே உங்களுக்கே தெரியும். நாங்கள் வீட்டிலையே சாப்பாடு எடுத்துக்கொண்டு போய் அங்கே இருந்து சாப்பிட்ற மாதிரியெல்லாம் இடங்கள் இருக்குது. நீங்கள் கடையில் விருப்பம் வேண்டாம், கடையிலையும் வாங்கி சாப்பிடலாம், நீங்கள் கொண்டு போய் சாப்பிடலாம். பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள எவ்வளவு நிறைய மக்கள் இதுக்கு தமிழாக்கள் இல்லை வெள்ளைக்கார மக்கள் இல்லை, எல்லா
இடத்து ஆக்களும் வந்திருப்பினோம். இங்கே வந்து முக்கியமாக வர்ற ஆக்கள் எல்லாரும் வீடியோ எடுத்து படங்கள் புகைப்படங்கள் எடுத்து எல்லாம் அதுக்காகத்தான் முக்கியமான நிறைய ஆக்கள் வருவார்கள். சில ஆக்கள் இந்த பூக்களை பார்த்து ரசிக்கிறதுக்காக வருவார்கள். பூக்களை பார்த்து ரசிக்கிற அதே நேரம் இந்த பூக்களோடு இருந்து பூக்களுக்குள்ளே இருந்து வீடியோவில் எடுத்து படங்கள் எடுத்து செய்கிறதுக்கண்டே நிறைய மக்கள் வருவார்கள். பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளவு அழகாக இதுக்குள்ளே சில இந்த மலர்களை பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் விழுந்து சாய்ஞ்சி போய் எல்லாம் இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த இதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு லைன் வழியை தான் நீங்கள் நடந்து போகணும். ஆனால் சில மக்கள் என்ன செய்வார்கள்னா ஒரு லைனில் இருந்து இன்னொரு லைனுக்கு பாதைக்கு இதில் இருந்து அங்கால காலை வச்சு கடந்து போவார்கள். அப்படி கடந்து போகும்போது சில மரங்கள் பூக்கள் எல்லாம் காலுக்கெல்லாம் மிதிப்பட்டு வீணாக போயிடும். அதால் தான் இப்படி இந்த இடைவெளிகள் இருக்குது. அங்கே நிற்கிறவர்கள் எப்பவும் அங்கே நின்று கண்காணித்து கொண்டு இருப்பார்கள். நாங்கள் அந்த பாதைகளை கடந்து போகாமலுக்கு அந்த பாதை வழியை தான் நடந்து போகணும். ஒரு பாதையால் நடந்து போயிட்டு திரும்பவும் அடுத்த கடைசி முடிவுக்கு போயிட்டு தான் திரும்ப நீங்கள் அடுத்த லைனுக்கு திரும்பி வரணும். ஆனால் அவ்வளவு தூரம் நடந்து போனால் நேரம் போயிடும்ன்ட்டு மக்கள் என்ன செய்வார்கள்னா அதை கடந்து போவார்கள். அந்த நேரங்களில் இந்த பூக்கள் எல்லாம் உடைகிறதுக்கு மரங்கள் சாய்ஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளவு வண்ண வண்ண கலர் அவர்களும் அந்த கலருக்கு பொருத்தமாகவே மரங்களை வச்சிருப்பார்கள். அந்த கலருக்கு அந்த ஒவ்வொரு கலரோடு பொருந்துகிற மாதிரி நிறைய மரங்களை அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருப்பாரு. சிலதை பார்த்திங்கன்னு சொன்னால் தனித்தனி கலரில் இருக்கும். சில லைனுகளை பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா கலரும் கலந்த மாதிரி லைட் கலர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துலையும் டார்க் கலர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துலையும் வச்சுருப்பேன். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய மலர்கள் வந்து இந்த பூ வந்து கொஞ்சம் அதிக வெப்பமாக இருந்தால் இது இருக்காது. கொஞ்சம் குளிராக இருக்கைக்குள்ள தான் கொஞ்சம் ஆக குளிரும் இல்லாமல் ஆக வெப்பமும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏப்ரல் மாதத்தில் அதாவது சித்திரை மாத தொடக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு சித்திரை மாதத்துக்குள்ள மட்டும்தான் இந்த பூக்கள் பூத்து நல்லா அழகாக பூத்திருக்கும். அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு இந்த பூக்களை பார்வையிடுறதுக்கும் அங்கே அனுமதி கிடைக்கும். மற்ற நேரங்களில் அந்த பூவெல்லாம் வெட்டி முடித்து விடுவார்கள். இப்போ அந்த சித்திரை மாத தொடக்கத்தில் நீங்கள் போகக்கூடிய மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். அடுத்த முறை போகிறதுக்கு இந்த வருஷ கடைசியிலேயே சில பேர் எல்லாம் முன்பதிவு செய்து வச்சிருப்பினோம். அப்படி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குறைந்த காசோடையே போகலாம். இது வந்து லண்டனில் இருக்கிற இந்த டூலிப் கார்டனுக்கு தான் நாங்கள் போனாங்க. ஆனால் இந்த டூலிப் கார்டனுக்கண்டே புகழ்பெற்ற ஒரு இடம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொலண்டில் தான் இருக்குது. கொலண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய இது வந்து ஒரே லைனில் தான் இந்த மரங்களை வைத்திருக்கிறார்கள். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு உருவங்களில் சேர்ப்பில் ஒவ்வொரு வித்தியாசமான உருவங்களில் அங்கே வந்து இந்த மலர்களை டிசைன் பண்ணி வச்சிருப்பினோம். இப்படி ஒரு லைனில் மட்டுமே இருக்காது. அங்கே வந்து நிறைய வித்தியாசமான ஷேப்புகளில் அந்த மலர்களை வச்சு வளர்த்துருப்பார்கள். பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளால் நான் நடந்து வரேன். அந்த மலர்களுக்குள்ளால் நடந்து போகும்போது அவ்வளோ ஒரு அழகாகவும் மனசுக்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது இந்த மலர்களை பார்க்கும்போது. நீங்களும் கண்டிப்பாக அடுத்த முறை சமரண்டில் சித்திரை மாத தொடக்கத்தில் நீங்கள் முன்பதிவு செய்து போனீர்கள்னு சொன்னால் இது அதிக விலையும் இல்லை. ஒரு ஆளுக்கு நீங்கள் கிழமை நாளில் போனீங்கள்னு சொன்னால் எங்களுக்கு 12 ரூபா 50 தான் வந்தது. நீங்கள் சனி ஞாயிறில் போனால் 25 ரூபா 25 பவுன். மற்ற நாளையில் போனீங்கள்னு சொன்னால் உங்களுக்கு 12.50. சனி ஞாயிறில் மட்டும்தான் கொஞ்சம் காசு கூட. மற்றபடி உங்களுக்கு குறைஞ்ச செலவிலேயே நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் இதுக்கண்டு கொலண்டுக்கு காசு செலவழித்து ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் செலவழித்து எல்லாம் போகணுமெண்டு இல்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கொலண்டுக்கு போய் பார்க்கலாம். மற்றபடி இங்கே பக்கத்தில் இருக்கிற இடத்துலையே நீங்கள் போய் பார்க்கக்கூடிய மாதிரி அவ்வளவு அழகாக இங்கேயும் செய்து வச்சிருக்கிறார்கள். முடிந்தால்
நீங்களும் போய் பார்த்து ரசிக்கலாம். பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளவு நிறங்களில் இந்த பூக்களை வைத்திருக்கிறார்கள். பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளவு மக்கள் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அப்படியெல்லாம் நிற்கிறத நீங்களே பார்ப்பீங்க. இங்கே வந்து நாங்கள் அன்று போனது அந்த அந்த கார்டன் வந்து பூட்டுறதுக்கு முதல் நாள் தான் நாங்கள் போனோம். அதால் பூக்கள் எல்லாம் இப்படி கொஞ்சம் விழுந்து அப்படியெல்லாம் இருக்குது. நீங்கள் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் போனீங்கள்னு சொன்னால் இந்த மலர்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக எல்லாம் சரியாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் புக் பண்ணி போகணும். இது வந்து முடிய போகிற டைமில் முடிகிறதுக்கு அந்த க்ளோஸ் பண்ணுறதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் இருந்து நின்று அப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுப்பார்கள். நிறைய பேர் அங்கே வந்து ஆடைகளை மாற்றி எல்லாம் ஃபோட்டோ எடுப்பார்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை அங்கே கொண்டு போய் நீங்கள் மாற்றி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அப்படியெல்லாம் செய்யலாம். இதில் வந்து அன்றைக்கு நாங்கள் போனான்று கொஞ்சம் வெதர் வந்து பெருசாக வெயில் இல்லை குளிர் இல்லை. ஆனால் கொஞ்சம் அந்த வெயில் இல்லாமல் கொஞ்சம் மப்பாக இருந்தது. அதால் கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. நாங்கள் பார்த்து முடிஞ்சு வருகிற நேரம் அளவு தான் அங்கே மழை வர தொடங்கினது. அப்படி இருந்தும் அங்கே வர்ற மக்கள் கூட்டம் குறையவே இல்லை. தொடர்ந்து மக்கள் வந்து பார்க்கிறதுக்குள்ளே வருவதும் திரும்ப பார்த்து முடிஞ்சு வெளியே போவதுமாகத்தான் இருந்தார்கள். அங்கங்கே நின்று எல்லாரும் புகைப்படங்கள் எடுப்பதும் வீடியோக்கள் எடுப்பதுமாகத்தான் இருந்தார்கள். என்னென்னு சொன்னால் இங்கே வந்துட்டு புகைப்படங்கள் எடுக்காமல் வீடியோ எடுக்காமல் யாராலையுமே போக முடியாது. அவ்வளவு ஒரு அழகான ஒரு இடம். ஒரு வருஷத்தில் ஒரு முறை தான் இது அந்த கார்டன் சென்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இருந்து ஏப்ரல் முடியும் வரைக்கும், சித்திரை மாத தொடக்கத்தில் இருந்து சித்திரை மாதம் முடியும் வரைக்கும் இந்த டூலிப் கார்டன் வந்து ஓப்பனாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் போய் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுதலான பூக்கள் எல்லாம் நல்லா விரிந்துட்டுது. இந்த மஞ்சள் பூவை பார்த்திங்கன்னு சொன்னால் இது நல்ல மொட்டாக இருக்குது. இப்படித்தான் நம்மளாக அந்த பூ இருக்கும். இந்த சிவப்பு பூவையும் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே நேராக நல்லா இப்போ தான் இந்த விரியாமலுக்கு இருக்குது. இப்படி பார்க்க தான் உங்களுக்கு இந்த மலர் பார்க்க அழகாக இருக்கும். சில மலர்களை பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் இதழ்கள் எல்லாம் விரிஞ்சு கீழே விழுந்துட்டுது. அப்போ அதால் அந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மலர்கள் எல்லாம் இன்னும் இதில் நான் இப்போ காட்டுறதை விட இன்னும் மிக மிக அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளவு மக்கள் நின்று வீடியோ எடுத்து புகைப்படங்கள் எடுத்து பார்க்குறார்கள்னு சொல்லி, இது பள்ளிக்கூட நாளாக இருந்ததால் அங்கே சின்ன பிள்ளைகள் வர இல்லை. ஆனால் நீங்கள் சனி ஞாயிறில் போனீங்கன்னு சொன்னால் அவ்வளவு மக்கள் கூட்டமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளோடு எல்லாம் அங்கே வீடியோ எடுத்து புகைப்படங்கள் எடுக்கிறதுக்காக வருவார்கள். சிலர் மக்கள் வந்து கொண்டாட்டம் செய்கிறவர்கள், இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு கல்யாணம் செய்த மக்கள் வந்து அந்த கல்யாண புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுப்பதற்கெல்லாம் இந்த அவுட்டிங் போய் எடுக்கிறேன்னு சொல்லுவார்கள். அதுகளுக்கெல்லாம் இந்த கார்டன் சென்டருக்கு வந்து எடுப்பார்கள். எடுத்தால் அந்த படங்களில் வர்ற மாதிரி பாட்டுகளுக்கு நடனம் ஆடியெல்லாம் வீடியோ புகைப்படங்கள் எடுப்பார்கள். நான் இந்த வீடியோக்கள் எடுத்து கொண்டிருக்கும்போது கூட நிறைய மக்கள் பாட்டு போட்டுட்டு அந்த பாடலுக்கு நடனம் ஆடியெல்லாம் வீடியோ எடுத்ததை நான் பார்த்துருக்கிறேன். இதை பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல அழகிய சிவப்பு நிறத்தில், சிவப்பண்டம் இல்லை, நல்ல ஒரு மெரூன் கலரில் இந்த பூ இருக்குது. இது வந்து சில இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே கலர்லேயே தனியாக ஒரே லைனில் வச்சுருப்பார்கள். அதே மாதிரி இது வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் அல்ல சிலது பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா கலரும் கலந்து வச்சுருப்பார்கள். இது வந்து 2 கலர் சேர்ந்து ஒரு பூ. ஒவ்வொரு பூக்களும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான ஷேப்பில் அங்கே இருந்தது. ஆனால் இந்த பூக்களுக்கெல்லாம் மனம் இல்லை. பொதுவாக பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளில் இந்த பூக்களுக்கு மனம் இருப்பதே இல்லை. அது
நிறைய நாட்கள் சென்று இங்கே வந்து எங்களுக்கு கிடைக்கிறதால என்னவோ தெரியல. இப்போ ஊரில் எல்லாம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எந்த பூவை நாங்கள் முகர்ந்து பார்த்தாலும் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு தனி வாசம் உண்டு. ஆனால் இங்கே வந்து எந்த மலரை பார்த்தாலும் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சாரியோட கூட நிறைய மக்கள் வந்திருக்கிறார்கள். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே கிட்டார் எல்லாம் வச்சுக்கொண்டு இப்படி 2 பேர் அங்கே எல்லா இடத்துலையும் பாட்டு பாடிக்கொண்டு திரிவினோம். அவர்களோட நீங்கள் 2 புகைப்படங்கள் எடுக்கலாம், வீடியோக்கள் எடுக்கலாம். நீங்கள் கேட்குற பாட்டு அவர்கள் பாடி காட்டுவார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்காக இவர்கள் இந்த கிட்டாரை வாசித்து பாடலும் பாடியதையும் நான் இதில் உங்களுக்காக இணைத்திருக்கிறேன். இந்த பாடலையும் அவர்கள் எப்படி பாடினார்கள் என்றதை நீங்களும் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதில் இருந்து இந்த பக்கத்தில் இருந்து அந்த தொங்கல் வரைக்கும் நீங்கள் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு ஒரு அழகாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக, இதமாக, அவ்வளவு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. எத்தனை விதமான மக்கள் எப்படி குடும்பமாக வந்தெல்லாம் நின்று இந்த மலர்களை பார்த்து ரசிக்கிறார்கள் என்றதை நீங்களும் பார்ப்பீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கே வந்து மேஸ்முலோ விற்கிது. இந்த மேஸ்முலோவை வேண்டி அதை ஒரு தடியில் குத்தி போட்டு இங்கே வந்து நெருப்பெறிந்து கொண்டு இருக்கும். அந்த நெருப்பில் அந்த மேஸ்முலோவை நாங்கள் சுட்டு சாப்பிட்றது. நீங்கள் இறைச்சி சுட்டு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, மீன் சுட்டு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. மேஸ்முலோவை சுட்டு சாப்பிட்டு நான் இங்கே தான் பார்த்துருக்குறேன். மேஸ்முலோவை சாக்லேட்டை வந்து மெல்ட் ஆக்கிட்டு அதுக்குள்ளே வந்து சாக்லேட் தண்ணியாக போனதுக்கு பிறகு அதில் வந்து தொட்டு சாப்பிட்ருக்கிறேன். ஆனால் மேஸ்முலோவை சுட்டு சாப்பிட்றத நான் இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறேன். இதை வந்து நெருப்பில் வச்சு இந்த மேஸ்முலோவை சுட்டு சாப்பிட்றார்கள் மக்கள். ஆனால் நானும் இதை சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவும் வித்தியாசமாகத்தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மலர்களை எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற அந்த கடைக்கு போக போகிறோம். இந்த கடைக்குள்ளே உள்ளுக்க போய் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவர்களுக்கோ அல்லது உங்களை வீட்டில் இருக்கிறவர்களுக்கோ நீங்கள் ஏதாவது பரிசு பொருட்கள் வாங்கி கொண்டு போகலாம், அல்லது உங்களுக்கு கூட நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம். இங்கே வந்து நாங்கள் பார்த்து ரசித்த அந்த மலர்களை கூட நீங்கள் காசு கொடுத்து வாங்கி கொண்டு போகலாம். ஆனால் கொஞ்சம் எல்லாம் விலை அதிகமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் நீங்கள் இதை சுற்றி பார்க்குற நேரத்தில் நான் உங்களுடன் ஒன்று பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீங்கள் நிறைய காசு செலவழித்து நீண்ட தூரம் பயணித்து நீங்கள் கொலண்டுக்கு போய்த்தான் இந்த மலர்களை பார்க்கணும் இல்லை. நீங்கள் குறைந்த காசுலேயே நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த கார்டன் சென்டரில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நான் இந்த டூலிப் கார்டன் சென்டருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாக நான் ஷார்ட் வீடியோ எடுத்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டேன். நான் அதை பார்த்துட்டு என்னுடைய பழைய நண்பி பள்ளித்தோழி ஒருத்தி எனக்கு ஃபோன் அடித்து சரியான பேச்சு, நீயும் ஒரு நண்பி என்று இருக்கிறியோ, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டோ, நீ எல்லாம் இப்படியெல்லாம் பழகிட்டு இப்படி செய்கிறதுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் எடுத்து பேசினான். அப்போ நான் கேட்டேன், நீ இப்படி பேசுகிறேன்னு கேட்டால், அதுக்கப்புறமா தான் நான் சொன்னான், கொலண்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறேன், நான் இதில் பக்கத்தில் இருக்கிறேன், என்னை ஒரு 8 வந்து பார்க்காமலுக்கு போயிட்டியோ, கொலண்டுக்கெல்லாம் வந்து இந்த மலர்கள் பூக்களையெல்லாம் பார்த்து வீடியோடெலாம் போட்டிருக்கிறேன், ஆனால் ஏன் என்னட்ட வந்து போகையிலே என்னை வந்து பார்க்கலையேண்டு. அப்போ நான் எடுத்த வீடியோவை பார்த்து நான் கொலண்டுக்கு தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி கொலண்டில் இருக்கிற அந்த மலர்களை நேரடியாக பார்த்தவர்களே என்ன வீடியோவை பார்த்து கொலண்டில் தான் நான் இதை எடுத்துருக்கிறேன்னு நம்பி இருக்கிறார்கள்னு சொன்னால், நீங்கள் கொலண்டுக்கு போய்த்தான் இதை பார்க்கணுமென்று இல்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கொலண்டில் போய் நேராக பார்க்கலாம். ஆனால் நீங்கள் குறைந்த காசில் குறுகிய நேரத்தில் நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நிறைய பரிசு பொருட்கள் இருக்குது, நீங்கள் இதை வாங்கி கொண்டு போகலாம். அதே நேரம் நாங்கள் பார்த்து ரசித்த இந்த ட்ரூலிப் மலர்களை கூட நீங்கள் காசு கொடுத்து வாங்கி கொண்டு போகலாம். ஆனால் கொஞ்சம் விலை தான் அதிகம். நீங்கள் 20 பூ எடுத்தீங்கன்னு சொன்னால் 20 பூ 12 பவுனுக்கு தருவார்கள். நீங்கள் உங்களுக்கு விரும்பின மலர்களை நீங்கள் தெரிவு செய்து எடுக்கலாம். அதில் அப்படி பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் பார்த்து ரசித்த அத்தனை பூக்களும் ஒவ்வொரு வாளிகளில் போட்டு வைத்திருக்கிறார்கள். அதில் நாங்கள் எங்களுக்கு பிடித்த மலர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். அந்த மலர்களை எடுத்துகிட்டு நீங்கள் கவுண்டரில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் அதை பேக் பண்ணி அழகாக பொக்கே மாதிரி செய்து தருவார்கள். அல்லது
இப்போ பேக் பண்ணி தர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் காசு அதிகமாக வரும். பேக் பண்ணாமலுக்கு நீங்கள் தனியாக கையிலேயே கொண்டு போக போகிறீங்கன்னு சொன்னால் கையில் கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி கையில் தருவார்கள். நான் பேக் பண்ணாமலும் கையில் தான் வாங்கி கொண்டு போக போகிறேன். ஏன்னு சொன்னால் நான் இங்கே இந்த கார்டன் சென்டர்லேயே ஞாபகத்துமாக இருக்கிறதுக்காக ஒரு பூ வாஸ் ஒன்று வாங்கினான். அப்போ அந்த வாசுக்குள்ளே வீட்டை கொண்டு போய் வைக்கலாம்னு சொல்லி நான் அந்த பூ வாசுக்குள்ளே வைக்கிறதுக்காக நான் பேக்கிங்கு காசு கொடுக்காமலுக்கு அந்த மலர்களுக்கு மட்டும் காசு கொடுத்து வாங்கி கொண்டு போக போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் நின்று கீவில் நின்று அவர்களுக்கு பிடித்த பரிசு பொருட்களையும் இந்த மலர்களையும் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். இதுபோல் நேரம் என்னுடைய இந்த வீடியோவை பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் இப்போ இந்த மலர்களை காசு கொடுத்து வாங்குகிறேன். நீங்களும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அடுத்த முறை மறக்காமலுக்கு ஏப்ரல் மாத தொடக்கத்தில், அதாவது சித்திரை மாத தொடக்கத்தில் நீங்களும் இதுக்கு போய் பார்த்து ரசிப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். அத்துடன் இதுவரை யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. அத்துடன் அருகில் தோன்றும் அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்பொழுது தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த டூலிப் கார்டனுக்கு நீங்கள் யாராவது போன அனுபவம் இருந்தால் நீங்களும் என்னுடைய வீடியோவுக்குள்ள வர்ற கொமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்க. இது மற்றவர்களுக்கும் இதுவரை போகாதவர்களுக்கும் இனி போகிறவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த கொமெண்ட்டை போட்டிங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். அதோட நீங்கள் இதை விட வேறு கார்டனுக்கு எங்கேயாவது நீங்கள் போயிருந்தால் அதையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்த முறை இன்னும் மற்றவர்களும் போகிறதுக்கும் அது உதவியாக இருக்கும். இதுவரை என்னுடைய வீடியோவை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா. நன்றி.